உங்கள் அனைவருக்கும் இனிய ஓய்வு நாள் நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். சத்தமே வரலையே. சரி, கர்த்தர் நம்மை மட்டுமாக பாதுகாத்து வழிநடத்தினதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நம் ஆண்டவர் நிச்சயமாகவே பல சோதனைகள், பல பிரச்சனைகள், பல இக்கட்டின் மத்தியில் நம் ஆண்டவர் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து இந்த தினத்திலும் 1ஆம் தேதியிலே இந்த ஆரம்ப வேளையிலே கர்த்தர் நம்ம நித்தமாக வழி நடத்தினதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். உங்களுக்காக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு அதை நான் வாசித்து தொடங்கலாம் என்று நான் ஆசிக்கிறேன். சங்கீதம் 40வது அதிகாரம் 5வது வசனம். யாராகிலும் ஒருத்தர் சத்தமாக வாசி முடியும். நிச்சயமாகவே ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் அது எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மையை நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பரத்தில் இருக்கிற நம் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு நான் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். அருமையான ஒரு பாடல், அருமையான பாச அவர்களோடு ஒரு டீமாக பாடினார்கள். பாசுக்கு எனது வாழ்த்துக்களையும். அருமையான பாடலை மறவாமல் நினைத்திரையா என்ற அருமையான பாடலை பாடிய சகோதரிக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் யாவரும் செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இதோ ராஜா, உம்முடைய விதையானது புதைக்கவில்லை, விதைக்க இருக்கிறேன். இந்த எளியவனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுங்க. நன்மைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக கேட்கிறோம் பரலோக அன்பின் தகப்பனே, ஆமென். சரி, இந்த செய்திக்கு போறதுக்கு முன்பதாக ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் உங்களிடத்தில் அதை நான் கேட்க ஆசிக்கிறேன். யாரும் அதற்காக சொல்ல வேண்டாம், கைகளை உயர்த்த வேண்டாம். உங்களுக்குள்ளாகவே அந்த கேள்வியை, அதற்குண்டான பதிலை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், நீங்கள் சொல்லிக்கோங்க. உண்மையாகவே தேவ பயம் நம்மிடம் இருக்கிறதா? சரி, ரொம்ப சத்தம் வருது. சரி, எனிவே, நிச்சயமாகவே அப்படிப்பட்ட தேவ பயம் இருப்பவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் இந்த நாளிலும் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்ல ஆசிக்கிறேன். ஒரு மனிதன், அவருடைய பெயர் யூசுப். இந்த மகன் சூடான் நாட்டை சேர்ந்த ஒரு மனிதனாக இருந்தார். இவருடைய சொந்த ஊர் எது? சூடான் நாடு. அந்த நாட்டிலிருந்து தன் வேலைக்காக சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பாலைவனத்திலே வேலை செய்து கொண்டிருந்தான். இவருக்கு என்ன வேலை என்று சொன்னால், ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இவர் இருந்தார். பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்களும் பல்லாயிரக்கணக்கான ஆடுகளும் இவர் என்ன பண்ணி கொண்டிருந்தார், ஒரு மேய்ப்பனாக அங்கே திகழ்ந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆனது என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் வருகிறார். அப்படி வரும் பொழுது காரில் வராங்க. அப்படி காரில் வரும் பொழுது இவர் சாதாரண ஒரு மனிதன், மேய்க்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்படி வரும் பொழுது ஒருத்தர் அந்த காரை நிற்பாட்டி கேட்குறாரு, ஐயா, உங்களுக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்கிறார். அப்படி கேட்ட பொழுது, ஐயா, இங்கே தான் நான் ஏறக்குறைய பல ஆண்டுகளாக ஆடுகளையும் ஒட்டகங்களையும் நான் மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவரை சொன்னார். சரிங்கய்யா, இத்தனை ஆடுகள் இருக்கிறது இல்லையவா, இதிலிருந்து ஒன்றை மாத்திரம் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடுங்க. அந்த ஆட்டினுடைய விலை என்னவென்று சொன்னால் 800 ரியால். ஆனால் இவர் கேட்டது என்று சொன்னால் 400 ரியாலுக்கு கேட்டார். ஏன் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது, ஏன் இதிலிருந்து ஒரு ஆடை எனக்கு தர முடியுமா என்று சொன்னார். ஐயா, நான் தர முடியாது ஐயா. அப்படி ஏங்கய்யா, என்ன ஆச்சு அப்படின்ற கேட்க பொழுது, இல்லைங்கய்யா, நான் தர முடியாது அப்படிங்கிறாரு. ஏன், என்ன ஆச்சு? உங்களுடைய முதலாளி பார்த்துருவாரா அப்படின்னு சொல்கிறார். முதலாளி பார்க்க மாட்டார், உண்மைதான்.
அல்லது வேற எதனாச்சும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லவா, உங்களுக்கு 400 ரியாலை நான் தருகிறேன், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? ஏன் எனக்கு 200 ரியால் சம்பளம் என்று சொன்னார். சரி, எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நான் பணத்தை தருகிறேன் அல்லவா, இதை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு நான் என்ன தரேன், 400 ரியாலை நான் தருகிறேன் என்று சொன்னாலும் அதை நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, கேட்க மாட்டேங்கிறீர்கள் என்று சொல்லி ஒரே பிடிவாதமாக, ஏன் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஆடை மாத்திரம் எனக்கு கொடுங்க. இவர் சொல்கிறார், நான் தரவே மாட்டேங்கிறாரு, நான் தரவே மாட்டேங்கிறாரு. சரிங்க, என்ன காரணம், பயமா என்று கேட்ட பொழுது, ஐயா நான் என்னுடைய இத்தனை பல்லாயிரக்கணக்கான ஆடிலிருந்து நான் ஒரு ஆடை நான் தருவேன் என்று சொன்னால், இப்பொழுது என்னுடைய முதலாளி இங்கே இல்லை, என்னால் சாக்கு போக்கை சொல்ல முடியும். ஏனென்றால் என்னுடைய முதலாளி இங்கே இல்லை, இது உடல்நிலை குறைவால் இறந்து விட்டது என்றும், அல்லது இவருக்கு தெரியாமல் உங்களிடத்தில் நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி என்னால் சமாளிக்க தெரியும். ஆனால் உங்ககிட்ட இருந்து எங்ககிட்ட இருந்து நான் உங்ககிட்ட நான் கணக்கு கொடுத்துருவேன். ஆனால் நான் யாருக்கு கணக்கு கொடுக்கணும், யாருக்கு? உங்களை நான் ஏமாற்றி அல்லது என்னுடைய முதலாளி பணத்தை நான் ஏமாற்றி நான் வாழ்வேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நான் நல்லா இருப்பேன். எங்க நல்லா இருக்க முடியாது? எங்க? பரலோகத்தில். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் சொன்னார், இந்த விஷயம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, இவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, இந்த யூசுப் என்கிற ஒரு மனுஷன் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, அந்த தொழில் அதிபரிடம் பேசும் பொழுது, காரில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த அழகான அந்த பாலைவனத்தை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் வீடியோ எடுத்துட்டு இருந்தார். வீடியோ எடுத்தும் பொழுது அதில் எக்ஸ்ட்ராவாக கவர் ஆகிவிட்டது. இவர் பேசினதும் கவர் ஆயிடுச்சு. ஐயா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை அசைத்து கால்களை அசைத்து ஐயா நான் தரமாட்டேன் என்று சொன்னதும் அந்த வீடியோவில் இவரும் என்ன பண்ணிட்டாரு, பதிவு ஆனதுனால இவர் கிளம்பிட்டாங்க. இந்த தொழில் அதிபரும் இந்த காரும் இவருடைய டிரைவரும் கிளம்பின பிறகு இந்த டிரைவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த ஓட்டுநர் அவர்களுடைய இடத்திற்கு சென்ற பொழுது ஒரு நண்பரிடம் பகிர்றாங்க. என்னென்ன பகிர்றாங்கன்னு சொன்னால், ஐயா நானும் என்னுடைய முதலாளியும் ஒரு இடத்துக்கு போனோம், கடவுளுக்கு பயந்து ஒரு மனிதனை நான் கண்டேன், அவரை நான் என்னுடைய மொபைலில் செல்ஃபோனிலே நான் வீடியோ பிடித்து வச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சக நண்பர்களோடு என்ன பண்ணாராம், பார்க்க வைத்தாராம். அப்படி பார்க்கும் பொழுது, என்ன சொல்கிறீங்க, கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுங்க என்று சொல்லி அவர் காட்டின பிறகு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு மனுஷன் அந்த டிரைவர் தன்னுடைய 4 நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் மூலியமாக என்ன பண்ணிட்டாரு, ஷேர் செஞ்சுட்டார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம நாட்டில் கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பொழுது எல்லாமே சென்ட் பண்ணிட்டாங்க. இதை அப்படியே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் வழியாக மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வீடியோவாக அமைந்தது. இதை கண்ட யாவரும், என்ன இப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அதுவும் கடவுளுக்கு பயப்படுற ஒரு மனுஷனா என்று சொல்லி மிகவும் வியப்பாக அந்த வீடியோவை பார்த்தாங்களாம். அப்படி பார்க்கும் பொழுது இதை டே பை டே ஒரு நாள் அதிகமாக என்ன ஆனதுன்னு சொன்னால், அந்த சவுதி அரேபியாவில் உள்ள அமைச்சருக்கு இந்த வீடியோ போய் சென்று அடைந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அமைச்சர் கூப்பிட்றாரு, எப்படி ஆகிலும் இந்த யூசுப்பை நீங்கள் கண்டுபிடித்து நீங்கள் கொண்டு வாங்க என்று யார் சொன்னாங்க, அந்த சவுதி அரேபியானுடைய அதிபர் சொல்லிட்டார். இவர் என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சி எப்படியாங்க அவருடைய முன்னிலைமையில் அவருடைய தலைமை அலுவலகத்தில் அவரை நிப்பாட்டிட்டாங்க. ஐயா உங்கள் பெயர் தான் யூசுப்பா? ஆமாங்க, என்னோட பேர் தான் யூசுப். ஓகே, சரி, ஓகே. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் எங்கும் பார்க்கவில்லை. தன் சுயநலத்திற்காக உலகத்தாரை வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் நீங்கள் கடவுளுக்காக இருக்கும் பொழுது உங்களுடைய வீடியோவை நான் பார்த்த பொழுது மெய் சிலிர்த்தது என்று சொல்லி அந்த அதிபர் சொன்ன பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த நியூஸ் கேட்ட உடனே இப்படிப்பட்ட சூடான் நாட்டை சார்ந்த ஒரு மனுஷன் எங்கள் இடத்திற்கு வேலை செய்ததற்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்லிட்டாங்க, சூடான் நாட்டுடைய அதிபருக்கு லெட்டர் எழுதிட்டார். உங்களுடைய மகன் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஒரு நன்றி கடிதத்தை என்ன பண்ணிட்டாங்க அங்கே அனுப்பின பிறகு இவருக்கு ராஜ மரியாதை. யாருக்கு? யூசுப்புக்கு ராஜ மரியாதை. ஏனென்றால் சாதாரண ஒரு ஆடு மேய்த்திருந்த ஒரு மனிதனை, சரியான உடை இல்லாத ஒரு மனிதனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களை ராஜ மரியாதையோடு அங்கே வந்துட்டார். வந்த பிறகு என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு
இந்த பணம் போதாது, எனக்கு நன்றாகவே தெரியும். உங்களுக்கு 1,00,000 ரியாலை உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த அரசாங்கம் வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு, யாருக்கு வழங்கிருச்சு, யூசுப்புக்கு வழங்கிருச்சு. அப்படி இருக்கும் பொழுது இதை கண்ட சூடான் நாட்டினுடைய தூதர் ஒருத்தர் இருக்கிறாரு. இங்கே நடந்த ஒரு சம்பவம் எல்லாம் பேப்பரில் வந்து, ஐயா நம்ம நாட்டை சார்ந்த ஒரு மனுஷன், அவருடைய பேர் யூசுப், அவர் எங்கே பண்ணுறாரு, அவர் சவுதி அரேபியாவில் ஒரு ஆடு மேய்த்திருந்த ஒரு மனுஷனை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்க, அவர்களை நிச்சயமாகவே நம்ம இடத்தில் கொண்டு வர வேண்டும் சொல்லிட்டு சூடான் நாட்டினுடைய அதிபர் வந்து எங்கே இருந்தாலும் சரி அந்த யூசுப்பை நம்முடைய நாட்டிற்கு வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாரா, பிரயாசப்பட்டார்களாம். ஒரு அன்பான ஒரு கடிதத்தை எழுதின பிறகு நல்லா யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு ஆடு மேய்த்திருந்த ஒரு மனுஷனை, ஃப்ளைட்டெல்லாம் அவர் பார்த்ததே கிடையாது, ஒரு பாலைவனத்தில் தண்ணி தாக கூட இல்லாத ஒரு மனுஷனை ராஜ மரியாதையோடு கவர்மெண்ட்டை அலர்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட் மூலியமாக எங்கே வராரு, அவர் சூடான் நாட்டிற்கு வருகிறார். அப்படி வரும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஐயா நீங்கள் தான் யூசுப்பா? ஆமாம் ஐயா, நான் தான் சாதாரண ஒரு எளிமையான ஒரு தாழ்மை உள்ள ஒரு மனுஷன். அதே போட்ட அங்கியோட அவர் எப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு அங்கியை தரித்திருந்தாரோ அதே அங்கியோட யாரை பார்க்க சென்றாரு, சூடான் நாட்டினுடைய அதிபரை பார்க்க சென்றிருந்தார். ஐயா மிகவும் சந்தோஷம், எங்களுடைய மகனாகிய நீங்கள் அந்த நாட்டிற்கு பெருமையை செய்து கொண்டு இருந்தீர்கள், இவர்களை காட்டில் நாங்கள் இன்னும் குறைந்தவர்கள் அல்ல என்று சொல்லிட்டு அங்கே எத்தனை லட்சம் ரூபாய் தந்தாங்க, 1,00,000 ரியாலை தந்தாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, 2,00,000 ரியாலை யார், எந்த அரசு கொடுத்தது, சூடான் நாட்டு அரசு கொடுத்தது. அதற்கு அவர் கேட்கிறாரு பாருங்க, அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், என்னவென்று சொன்னால், நான் எந்த நிலைமையில இருந்தாலும், அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஐயா இப்படிப்பட்ட பயத்துக்கு உண்டான காரணம் என்ன என்று சொன்னார். அதற்கு அவர் சொல்றாரு பாருங்க, நல்லா உன்னிப்பா தான் கவனிக்கிறீங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கடவுள் மீது பயம் கொண்டவர்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் உயர்த்துவார், அதற்கு நானே சாட்சின்னு சொன்னார். கடவுள் மீது பயம் கொண்டவர்கள் அவர் எங்கே வேண்டுமானாலும் எந்த நிலைமையில வேண்டுமானாலும் அவர் உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தாழ்மையான ஒரு அவ்வளவு நிலைமைக்கு கேவலப்பட்டு தள்ளப்பட்ட இந்த யூசுப்புவை கர்த்தர் கொண்ட அந்த பயத்தின் மீதான நம்பிக்கை நான் ஆண்டவர் மீது வைத்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த உலகமே போற்றக்கூடிய இடத்துல இருக்கிறேன் என்று சொன்னால் நான் கடவுளுக்கு பயந்தேன். அதனால தான் ஒரே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட நான் கேட்டேன் இல்லைங்களா, என்னன்னு கேள்வி கேட்டேன், யார் யாரெல்லாம் கடவுளுக்கு பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஐயா அருமையான ஒரு வசனத்தை அதை மீண்டும் நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு இயல்பாகவே நடக்கக்கூடிய இந்த உலகத்தாரை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை நான் சொல்ல ஆசிக்கிறேன். இந்த உலகத்தில் அநேக பேர் குற்றம் சாட்டுவதே ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் குற்றம் சாட்டுவது நல்லதா? சாட்டக்கூடாது இல்லையா? வெரி குட். ஆனால் உலகத்தாரை போல் அல்லாமல் கிறிஸ்தவரின் குணத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக யார் இருக்கணும்? கிறிஸ்தவர்கள் இருக்கணும். ஆனால் நாம் இப்படி அல்லது இப்படி என்று கை சாட்டுகிறோமே, இப்படிப்பட்ட குறித்து ஆண்டவர் சும்மா இருப்பார் என்று நினைக்கிறீர்களா? அடுத்த போட்டோ போட முடியுமா பிரதர்? சரி, இந்த படத்தின் மூலியமாக என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஒரு மனுஷன் ஒரு சிறு பையனை கூப்பிட்டு என்ன பண்றாரு, மிரட்டுறாரு. அவர் என்ன பண்றாரு, பயந்து நடுங்குகிறார். சரி, அடுத்தது இதை நன்றாக தெரியும், செய்த காரியம் ஒன்றாக இருக்கும், ஆனா அது நான் அல்ல அவர்தான் செய்தார் என்று சொல்லி என்ன பண்றோம், மற்றவர்கள் மீது நாம் செய்வது பாஸ்டர் சாமுவேல் செய்வது போலவே செய்யறாரு. ஓகே, அடுத்தது அதே போல நான் சும்மாவாக இருந்தாலும் என்னை அருகில் உள்ளவர்கள் என்ன பண்றாங்க,
எல்லாமே பாஸ்டர் என்னையே குத்தி குத்தி காட்டுறாங்க பாஸ்டர், எல்லாமே என்னையே வந்து அடையுதுங்க பாஸ்டர். நான் யாருக்கு என்ன துரோகத்தை நான் செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. உற்றார் உறவினர்கள் எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள் பாஸ்டர் என்று சொல்லி அநேக சொல்லுகிறார்கள். சரி, அடுத்ததாக இது என்னது? சரி, உற்றார் உறவினர்கள் தான் என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க, பேசுறாங்க என்று சொன்னால் நான் பழகக்கூடிய நண்பர்களும் எனக்கு உண்மையாக இல்லை. அடுத்ததாக இது என்னது? என்னை பார்த்து கேலி செய்கிறார்கள். நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கிறேன். நாங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது சில பொதுவாகவே என்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், என்னை கேலியும் கிண்டலுமாக செய்வார்கள். ஏன்னு சொன்னால் தமிழ் மாத்திரம்தான் நல்லா பேசுவேன், இங்கிலீஷ் பேச தெரியாது சீரியஸாகவே. அப்படி பேசும்பொழுது நான் படித்தது முழுவதுமாக தமிழ் மீடியத்தில் படித்தேன். திடீரென்று ஃப்ளைஸ் அட்வென்டிஸ்ட் காலேஜில் போய் சேர்த்துனாங்க, ஒன்றும் தெரியவில்லை. அப்படி காலேஜில் கல்லூரியில் படிக்கும் பொழுது எல்லாமே ஜேம்ஸ் மெமோரியல் பள்ளியில் படித்து வந்தார்கள், குடிகாடு பள்ளியில் படித்து வந்தார்கள். எல்லோரும் ஒரு அட்வென்டிஸ்டாக, நான் பார்ன் அட்வென்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் எனக்கு என்ன பேச தெரியல, எல்லாம் அவரை சிரிக்கிற மாதிரி தான் என்னையும் பார்த்து சிரித்தார்கள். என்னை கேலியும் கிண்டலுமாக சிரித்தார்கள். ஈவன் எங்கள் பாஸ்டர் கூட என்ன வச்சிட்டாரு, கேலியும் கிண்டலுமாக. ஒரு நாள் நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டேன், ஒரு நாள் இதே இடத்துல யார் யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னால் என்னை தலை நிமிர செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கண்ணீரை மட்டும் ஜெபத்தில் இருந்துட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன். சரி, ஓகே, அடுத்ததாக அதை நான் பிறகு சொல்கிறேன். அடுத்தது சரி, இந்த வசனம் இது என்ன பண்ணுறாங்க என்று சொன்னால், எல்லாரும் முன்ன ஒருத்தர் கேலியும் கிண்டலுமாக பண்ணார்கள், இன்னொருத்தர் கூட்டு சேர்ந்து என்ன பண்றாங்க, நல்லா என்ன பண்றாங்க, கையை காட்டி நான் அல்ல இவன் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பார்ப்போமே. அடுத்ததாக அடி உதை. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில நம் பந்தியில் கூட இருக்கிறது. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகளை சரியான நேரத்தில் கண்டித்து உணர்த்துறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் உணர்த்தாத காரணத்தினால அந்த பிள்ளைகள் எங்கே போய் அடி வாங்குறாங்க, வெளியே. சரி, ஓகே, அடுத்ததாக அதே அவமானங்கள் பள்ளி படிப்பாக இருந்தாலும் கல்லூரி படிப்பாக இருந்தாலும் மற்ற தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் அவமானம், பல பாடு, கஷ்டம், நிந்தனை இவ்வுலகத்தில் உண்டு. அடுத்ததாக சரி, இது உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? அடுத்ததாக ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக அதை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 1வது அதிகாரம். ஐயா கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராலே ஒருத்தர் காராமலும் மனுஷன் பாக்கியவான். சரி, இத்தனை படத்தை நம்ம பார்த்தோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்த ஒரு சம்பவம் இல்லையா? அம்மாவா இல்லையா? சரி, ஆனால் இங்கே நம் ஆண்டவர் எதை குறித்து சொல்கிறார் என்று சொன்னால், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள். சரி, இந்த துன்மார்க்கன்னா யாரு? பேசக்கூடியவர்களா, நம்மளை நிந்திக்கக்கூடியவர்களா? சரி, அவர்களுடைய ஆலோசனையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், கேட்கக்கூடாது. ரெண்டாவது என்னது, பாவிகளுடைய வழியில கூட நிற்க கூடாது. நானே பாவியா இருந்தா சரி. அடுத்ததாக என்னது, பரியாசக்காரன். இந்த பரியாசம் என்று சொன்ன உடனே தான் நமக்கு மிகவும் நன்றாக, இந்த பரியாசம் என்று சொன்னால் ஒருத்தரை குறித்து ஆண்டவர் யாருடைய ஒருத்தருடைய கொலை செய்தார் கூட ஆண்டவர் மன்னித்துவார். இந்த பரியாசம், ஒருத்தருக்கு விரோதமானவன் பேசிட்டான் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். சரி, இது எல்லாமே ஆண்டவர் எதில் கொண்டுட்டு வருவார் என்று சொன்னால், எதில் கொண்டு வருவாராம்? அப்படிப்பட்ட ஜட்ஜி யாரு? யாரு அங்க நிக்கிறது? யாரு? நான் தான்ங்கிறீங்க, ஆனா அங்க இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்துவா? அவரு வழக்கறிஞர். அங்க இருக்கிறது யாரு? அந்த இடத்துல யார் நிப்பா பரலோகத்துல?
ஏசப்பா. சில பேர் சொல்றீங்க சாத்தான் நிற்பான் அப்படின்ட்டு, இல்லையா? சரி, சில வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக கவனமாக பேசுவது மிகவும் அவசியமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஞானத்தை தந்தார் என்று சொன்னால், பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனமாக பேச வேண்டும். ஒரு சிறு பையன் என்னிடத்தில் பேசுகிறான் என்று சொன்னால், சிறு பையனுக்கு ஏற்ற வார்த்தைகளை நான் பேச வேண்டும். ஆனால் அவரை மாதிரி நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? என்னை மதிப்பார்களா? மதிக்க மாட்டார்கள், இல்லையா? நடந்த ஒரு சம்பவத்தை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கிறேன். ஒரு கல்லூரி தினத்திலே ஒரு வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஒரு வாலிப பையன் போனான் என்று சொன்னால், அந்த வாலிப பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க? சரி, இப்படிலாம் பதில் சொல்ல மாட்டீங்க, இல்லையா? வாலிப பசங்கள் நிறைந்த ஒரு இடத்திலே ஒரே ஒரு வாலிப பெண் நடந்து சென்றார்கள் என்று சொன்னால், அப்பொழுது அந்த வாலிப பசங்கள் என்ன பண்ணுவார்கள்? கேலியும் கிண்டலும் பண்ணுவார்கள். சரி, மிகவும் என்னை போலவே மிகவும் கருப்பாக இருந்த ஒரு மனுஷனை கண்டார். அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? என்னன்னு பண்ணுவாங்க? இங்க பாரு கருப்பம் வந்துட்டான் அப்படின்பாங்க. கரெக்டா இல்லையா? ஒரு மனுஷன் குள்ளையாக வந்தார் என்று சொன்னால் என்ன பண்ணுவாங்க? என்னன்னு சொல்லுவாங்க? குள்ளையன் வந்துட்டான் அப்படிங்க. ஒருத்தர் ஹைட்டாக நீண்ட உயரமாக வந்தார் என்று சொன்னால் அவரை நம்ம என்னன்னு பரியாசம் பண்ணுவோம்? என்னம்மா? நெட்டையா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. மிகவும் வெள்ளையாக வந்துட்டார் அப்படின்னு சொன்னா இல்லையா? வெள்ளையம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஒரு ஊனமுற்றவர் வந்துட்டார், ஒரு கைகள் கால்கள் இல்லை என்று சொல்லி அவரை நாம் மனதார புண்படுத்தும் போது அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? இவர் கை இல்லாத வந்துட்டான், இந்த கால் இல்லாத வந்துட்டான். பேச தெரியாதவர் ஒருத்தர் திக்குவாயாக வந்தார் என்று சொன்னால் பேசவே தெரியல, இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஆனா இதெல்லாம் பாவமா பாஸ்டர் என்று சொன்னால், இதெல்லாம் பாவம், இதெல்லாம் மறைவான பாவம். நமக்குள்ள செய்த காரியங்கள், நாம் செய்த யோசனைகள், நாம் செய்த எல்லா அக்கிரமங்களுக்கும் ஆண்டவர் ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வருவார். அதனாலதான் மனுஷர் பேசுவினான வார்த்தைகள் யாவையும் நியாய தீர்ப்பு நாளிலே. ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக என்ன இல்ல? சங்கீதம் 128 அதிகாரம் 1வது வசனத்தை ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவானான். கர்த்தருடைய வழியில நம்ம நடக்கணுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய வழியில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா? 52 வாரங்களாக நான் ஆலயத்துக்கு வருவது பெரிதல்ல. நான் திருமணமாகி ஏறக்குறைய 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இப்படிப்பட்ட தற்பெருமையாக கிறிஸ்துவ குணத்தில் அல்ல. யாரை பிரதிபலிக்கணும்? நான் ரட்சிக்கப்பட்டு ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ஆனது சொல்றோமா? ஆனால் இதெல்லாம் அங்க எடுபடுமா? ஆனா நாம என்ன பண்றோம்? பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், முதல்ல நான் வருவேன் பாஸ்டர், பாஸ்டர் நான் சர்ச்சில் ஒழுங்காக பாட்டு பாடுவேன், முதல்ல வருவேன் அப்படின்னு சொல்றமே தவிர என்ன இல்லை. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில புறப்படுகிறதாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு எத்தனை பேர் நம்ம முன்னாடி கொஞ்சம் வரோம்? இந்த ஃப்ளைட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணுமா? ட்ரெயின் எனக்கு 10 மணி என்று சொன்னால் எத்தனை மணிக்கு நான் போகணும்? எத்தனைங்க? அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். அப்படியெல்லாம் போக தெரிந்த, தேவன் கொடுத்த ஞானத்தை தந்த என் ஆண்டவருக்கு எங்க சரியா போக வைக்கலையா? அவர் உண்மையில தப்பா? அவர் மீது தப்பா? ஏன் என்று சொன்னால், அங்கே போனால் என் காரியம் நடைபெறும், இங்கே வந்தால் ஒன்றும் நடக்காது. அப்படித்தானே? ஒரு மனுஷன், ஒரு மனுஷி ஒருத்தர் இருந்தார்கள். அவர் பெயர் டைசி. அந்த அம்மா மிகவும் ஒரு கிறிஸ்தவ ஒரு பெண்மணி என்றதுனால என்ன பண்ணார்கள் சொன்னால், தினந்தோறும் ஜெபிப்பார்களாம். தினந்தோறும் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில், ஏமா நீங்கள் ஜெபிக்கிறீங்க? இல்லை, வேதத்தை நான் அதிகமாக தியானிக்கும் பொழுது ஒரு வசனம் மிகவும் என்னை கவர்ந்தது. அப்படி என்ன வசனம் என்று பார்க்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இது எப்படி பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது என்று சொன்னால், அபியாசிக்கிறது என்று சொன்னால்,
இடைவிடாமல் என்னுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நான் தினந்தோறும் விழிக்கிற போது, தினந்தோறும் ஆண்டவர் கொடுத்த அந்த காலையை நான் விழிக்கிற போது நம்மளாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மா டைசி ஏறக்குறைய 60லேருந்து 65 வயது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே ஒரு நாள் நிச்சயம் வரும், இப்படிப்பட்ட சாதாரண தினத்தை நான் பார்க்காமல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்கிற ஒரு நாள் அதை நான் பார்க்க வேண்டும் என்று ஜெபிப்பார்களாம். இவ்வளோ ஒரு கருத்து மிக்க ஒரு ஜெபம் இல்லையா? அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோம்? எழுந்திருத்த பிறகு என்ன பண்ணுவோம்? நம்ம குளிப்போம் இல்லையா? இந்த அம்மா குளிக்கும் பொழுது ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாங்களாம். ஆண்டவரே, இதோ இந்த நீரின் மூலியமாக என்னுடைய மேலுள்ள அழுக்குகளை நான் அகற்றினேன். ஆனால் இது உலகத்தாருக்கு ஒத்தது. ஆனால் என் உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை என்ன பண்ண வேண்டுமா? இது மனுஷரால் கூடாத காரியம், என் தேவனால் கூடும் என்று சொல்லி, இதோ ஆண்டவரே, இது என்னால் நான் குளித்த பிறகு என்னுடைய மேலுடைய அழுக்குகளை நான் அகற்றிவிட்டேன். ஆனாலும் எனக்குள்ளாக இருக்கிற இந்த பாவ கரைகளை அகற்ற வேண்டுமானால் நீர் ஒருவரே எனக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாராம்? அருமையாக ஜெபிப்பார்களாம். அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா உடையை உடுத்தும் பொழுது, ஆண்டவரே, நம்ம ட்ரெஸ் போடும் பொழுது, குளிக்கும் பொழுது, எங்கே போனாலும் நம்ம ப்ரேயரே பண்ணுறது கிடையாது இல்லையா? ஆனாலும் இந்த அம்மா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின பொழுது அந்த அம்மா ஜெபிக்கிறாங்க பாருங்க. உடையை உடுத்தும் பொழுது, ஆண்டவரே, இதோ நான் உலகத்தாரே போல உலகத்தை கவருவதற்காக என்னுடைய மேல் உடைகளை நான் அணிந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட வஸ்திரத்தை நான் அணியாமல் என் நீதியின் வஸ்திரத்தை நான் தரித்து கொள்ளவளாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக ஒரு வாக்கு தத்தத்தை ஜெபத்தோடு ஜெபித்தார்களாம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம வருகிறோமே என்று தவிர ஆண்டவருக்கு மீதான பயம் இல்லை. சங்கீதம் 128வது அதிகாரம் 4வது வசனம், யார் ஒருத்தர், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இதோ நம்ம வந்தா போதும், காணிக்கை கொடுத்தா போதும் என்று நான் காலத்துக்கு வந்தா போதும், அப்படி அல்ல, கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் மீதான பயம் நம்பிக்கை இருக்கிறது. ஆனா நாம் என்ன சொல்லுவோம்? நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள் என்று நாம் சொல்லுகிறோமே. ஆண்டவர் மீதான பயம், இதோ நான் பேசக்கூடிய காரியங்கள், நம்ம நியாய தீர்ப்பு என்று சொன்னால் உடனே அது தண்டனைக்குரியது என்று சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனால் நியாய தீர்ப்பு என்பது அது எதுவாக இருக்கலாம், தண்டனையாகவும் இருக்கலாம், பலனாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரிகைகளுக்கும் ஆண்டவர் சரியான தக்க சமயத்திலே அது நியாயத்திலே கொண்டு வருவார். நாம் நன்மையை செய்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வருவோம். இதே நம்ம தீமையை செய்தோம் என்று சொன்னால், தீமை என்று நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால், பல நாம் நடக்கக்கூடிய நடையை கூட ஆண்டவர் எண்ணி பார்க்குறாரோ. நம்ம நடத்தக்கூடிய எண்ணெய்கள், பேசக்கூடிய வார்த்தைகளும் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ண வேண்டுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? ஆனால் ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், ஏறக்குறைய நீங்களா 50 வயசை தாண்டி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இத்தனை ஆண்டுகளுக்கும் ஆண்டவர் உயிர் கொடுத்ததற்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா? நன்றி சொல்லணுமா? ஆனால் நாம் என்ன பண்ணுறது இல்லை. ஆண்டவர் அதிசயத்தை செய்தால் மாத்திரம் நன்றி சொல்கிறோம். இதை நான் உங்களுக்கு ஒரு வியப்பூட்டாக ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஏதோ வந்தமோ போனமோ கடைசி பெஞ்சில் இருந்தமோ கடைசியாகவே போவது அல்ல. என் தேவனுக்குள்ளாக என்ன பண்ண வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ள நான் பிரதிபலிக்கணும். நான் மனிதனை குறித்து அல்ல. நான் யாருக்கு பயப்படுறேன்? என் வேலையை தக்க வைப்பதற்காக, மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக என்ன பண்றேன்? மனிதனுக்கு முன்பதாக. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் எத்தனை பேர் இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம்? ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு சொல்ல முடியுமா? நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை எனக்கு அதை சொல்லும் பொழுது உடல் மெய்சில் இருக்கு. என்னவென்று சொன்னால், சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலையாக நான் சென்ற பொழுது ஒரு அம்மாவிற்கு நான் ஜெபத்தை ஏறெடுத்தேன். அவர்கள் என்னை கூப்பிட்டார்கள். பாஸ்டர், எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள முடியுமா? ஆமாம், வாங்க ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறேன். அவர்கள் என்ன பண்ணார்கள் என்று சொன்னால், கையில் ட்ரிப் ஏறிக்கிட்டு இருக்குது. அம்மா, நீங்கள் அங்கேயே உட்காருங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால், இல்லைங்க பாஸ்டர், அது தவறான காரியம் பாஸ்டர்.
என்ன சொல்றாங்க, ட்ரிப்பு ஏறிக்கிட்டு இருக்குது, அவர்கள் இறங்கி வந்து முழங்கால் படியிட்டு என்னிடம் ஜெபத்தை செய்தார்கள். அம்மா நீங்கள் அங்கேயே உட்காருங்க என்று நான் சொன்ன பொழுது, ஆண்டவரே பாஸ்டர் இன்னைக்கு ஜெபம் செய்யாததுனால தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், ஜெபம் செய்து முழங்கால் படிக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். நாங்களாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் நம்ம முழங்கால் படிக்கிட்டோம்? 10th and 12th எக்ஸாம் வரும்போது ஏகப்பட்ட கால்ஸ், ஏகப்பட்ட விண்ணப்பங்கள் குரூப்பில். ஏனென்றால் என்ன வேணும்? ரிசல்ட் நல்லா வேணும். ஆனால் அது முடித்த பிறகு என் சர்ச்சில் ஒருத்தர் கூட ஆள் கிடையாது. இதை சிரிப்பதற்காக அல்ல, என் தேவைக்கு மாத்திரம் நான் ஆண்டவரை தொழுகிறேன் என்று சொன்னால் அதையும் எங்கே கொண்டு வருவார் ஆண்டவர்? சாதாரண ஒரு மனுஷன் யூசுப்புங்க, சாதாரண ஒரு மனுஷன், ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனே, அவருக்குள்ளாக படிப்பறிவு கிடையாது, மனமேட்டிமை கிடையாது, தற்பெருமை கிடையாது. ஆனாலும் அவனுக்குள்ளாக என்ன இருந்தது? ஒரே ஒரு காரியம்தான், தேவ பயம் இருந்தது. நான் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாகவும் சாமுவேலுக்குள்ளாக என்ன இருக்குது? தற்பெருமை. கருப்பு சட்டை போட்டா ஒரு மரியாதை, வெள்ளை சட்டை போட்டா ஒரு மரியாதை, இல்லையா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதெல்லாம் எங்க எடுபடாது? அண்ட சராசரங்களையும் படைத்த, அகில உலகத்தையும் படைத்த என்னுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் அது நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பயமும் பக்தியும் யாருக்குள்ளாக வேண்டும்? எனக்குள்ளாக வேண்டும். இன்னைக்கு நான் மனம் மாறவில்லை என்று சொன்னால், எலன் ஜி ஒயிட் அம்மையார் மிகவும் ஒரு நேர்த்தியாக ஒரே ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாங்க. அது என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் ஒவ்வொரு தினத்தை பார்க்கிறோம் அல்லவா, அது கடவுள் கொடுக்கிற இரண்டாவது வாய்ப்பாம். ஆனால் அப்படிப்பட்ட இரண்டாவது சான்ஸுக்கு, செகண்ட் சான்ஸுக்கு மதிப்பு கிடையாது, இல்லையா? செய்த பாவத்தை ஆண்டவர் அவர் மன்னிக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் மன்னிக்கிறதுனால தான் நம்ம பாவத்தை மீண்டும் 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 நம்ம என்ன பண்ணுறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். இதோ மிகவும் தேவன் கொடுத்த ஞானத்தை நான் யார்கிட்ட உட்காந்து பேசணும், யாருடைய வார்த்தையை நான் கேட்கக்கூடாது என்று சங்கீதம் 1வது வசனம் என்ன சொல்கிறாரு? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாதுங்கிறார். நீ அங்கே போனால் தானே உனக்கு பிரச்சனை. அப்படிப்பட்ட கொடுத்த ஞானத்தை சரியான விதத்தில் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் நம்ம குற்றம் மாத்திரம் நாம் சாட்டுகிறோம், அப்படி இப்படி என்று சொல்லி. ஆனால் இப்படி என்று சொல்லும் பொழுது 3 விரல்களும் என்னை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், அப்ப ஒரு விரல் தான் அவர்களை காட்டுது, மீதி 3 விரலும் யாரு குறித்து காட்டுது? சாமுவேலுக்கு காட்டுது. அப்ப எத்தனை காரியத்தில் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நிறுத்தி நிதானமாக தேவனுடைய வாக்குறுதியிலே நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? உடை அழிந்தாலும், தலை சீவினாலும், என்ன காரியத்தை நான் செய்தாலும் என்னை படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் முன்பதாக நான் தாழ்மைப்பட வேண்டும். ஆண்டவருக்கு என்ன? அப்படிப்பட்ட அண்ட சராசரங்களையும் படைத்த அவ்வளவு அன்பான தேவன், ஆனா அவருடைய பிள்ளை என்கிற சொல்லுகிற எனக்கு என்ன இல்லை? அவர் அன்பான தேவன், யாருக்கு அன்பு இல்லை? அவர் படைத்த பையனுக்கு இல்லை. ஆனால் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நீ உங்கள் அப்பாவை போலவே இருக்கிற, நீ உங்கள் அம்மாவை போல அதே குணம் உனக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமே. ஆனால் அப்படி வந்தால் கேவலம். ஆனால் என்னுடைய ஆண்டவருடைய குணம் உனக்கு இல்லை அல்லது இருக்குது என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கெல்லாம் இருக்குது ஆண்டவருடைய குணம். ஆனால் ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்களை மாத்திரம் நம்ம பேசுகிறோமே, நினைக்கிறோமே, சிந்திக்கிறோமே தவிர அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணலையே, அபியாசிக்கலையே. என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 11, 12 அதை நான் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். 12வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். சாமுவேலோடு கூட வரல, சபை மூப்பரோடு கூட வரல, சபை விசுவாச பிள்ளைகளோடு வரல, யாரோட கூட வருகிறது என்று சொன்னால், நான் அளிக்கும் பலன் கர்த்தராகிய அண்ட சராசரங்களையும் படைத்த, அகில உலகத்தையும் படைத்த தாழ்மையான ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பலன் அளிக்கிறதாக இருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நமக்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்?
இதோ நாம் பெருமையாக நான் இந்த பதவியில் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னால் தேவன் கொடுத்ததற்காக அதற்கு நன்றியே நான் தெரிவிப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதற்குள்ளாக நான் பாடுகளை, அதற்குள்ளாக நான் பெருமைகளை நான் படுவேன் என்று சொன்னால் இவருக்கு முன்பதாக எல்லாம் அடங்கும். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாமே வாயினால் உண்டாக்கினார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் அவர் சொந்த கரத்தினாலே மண்ணை பிசைந்து அவருடைய சாயலாகவே என்ன பண்ணாரு, அவருடைய சாயலாகவே என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லிக்கிறது. அப்போ அவருடைய குணத்தை வைத்தார் என்று சொன்னால், அவருடைய சுவாசத்தை கொடுத்தார் என்று சொன்னால், அப்போ அவருடைய குணம் நமக்குள்ளாக இருந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் நல்லா யோசிச்சு பார்க்குங்களேன், ஒருத்தர் அடித்தோம், ஒருத்தர் பேசினார் அப்படி என்று சொன்னால் பகை விரோதத்தை நம்ம பேசுகிறோம். ஆனால் என் ஆண்டவர் எனக்காக தியாகத்தை செய்தார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு நாம் எல்லாம் எங்கே நிற்க வேண்டும் என்று சொன்னால் நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டும். இந்த இரத்தத்திற்கு நீங்களும் நானும் என்ன ஒரு கணக்கு நம்ம ஒப்புவிக்க போகிறோம்? கர்த்தருக்குள் பிரியமானவரே, இந்த கடைசி நாட்களில் இன்னைக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசினால் மாத்திரம் போதாது, தேவன் கொடுக்கிற எச்சரிப்பின் தூதை அதை நம் மனதில் வைத்து இன்று 1ஆம் தேதி தேவனுடைய சமூகத்தில் 1வது நாள் தேவனுடைய இந்த முதல் ஆராதனையிலே என்னுடைய பாவப்பட்ட கரைகளை நான் அகற்றி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்புவித்தேன் என்று சொல்லி நிச்சயமாகவே கிறிஸ்தவரின் குணத்தை கிறிஸ்தவனாக நான் வெளிப்பட்டேன் என்று சொன்னால், பார்க்கும் பொழுது பேசும் பொழுது ஜாக்கிரதை உள்ளவர்களாக நான் பேசினேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே பரத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் மேன்மையாக உயர்த்துவார் என்று சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வாய்ப்பை தந்த முதலாவதாக என் தேவனுக்கும் மற்றும் போதகருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.